Hi friends, Kishopagadam to Gagisna. So in the video பதிவில நம்ம schedule 3 க்கு உண்டான மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க்ல டே 12 வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா. சோ ஆல்ரெடி டே 11 வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு எல்லாமே கொடுத்தாச்சு. சோ டே 12 க்கும் PDF வந்து நான் குரூப்ல அனுப்பி இருப்பேன். சோ அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. சோ அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரும். சோ கண்டினியூஸா பாத்துக்கங்க சரிங்களா. சோ பாருங்க schedule 3 மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க்ல 67வது சம் பாருங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்த நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பாருங்க ஃபார்முலா எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் ஓகேங்களா டிவைடட் பை வேலை புரியுதுங்களா. ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி ஓகேவா இங்கே வந்து ஆட்கள் 1 நாட்கள் 1 நேரம் 1 வேலை 1 அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஈக்குவல் டு போட்டு இந்த பக்கம் அதே மாதிரி ஆட்கள் 1ங்கிற இடத்துல ஆட்கள் 2 ஓகேங்களா இன்ட்டு நாட்கள் 2 இன்ட்டு நேரம் 2 டிவைட் பை வேலை 2. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இங்கே இடமத்தில் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த சம்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போடணும் சரிங்களா. அதாவது இந்த ஆட்கள் நாட்கள் இந்த வேலையாட்கள் இந்த மாதிரி வந்து கலந்து வந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரியான கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க நேர்மாறல் எதிர்மாறல் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான சம்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. எப்படி இருந்தாலும் வந்து டிஎன்பிசியில் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் ஒரு கொஸ்டின்ஸ் எப்படியுமே நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு வந்து பார்த்தோன்னா பர்சன் போட்டுக்கலாம் ஓகேங்களா. பர்சன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைமு ஓகேங்களா டிவைடட் பை டபிள்யூ ஓகேங்களா. the P1 D1 T1 equal to P2 D2 T2 divided by W2. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தமிழ்லையும் வச்சுக்கலாம் இங்கிலீஷ்லையும் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே இதில் பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் என்ன ஃபார்முலாங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகே இப்போ ஒரே நிமிஷங்க எல்லோ ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபார்முலா எழுதிட்டேன் ஓகேவா. என்னது P1 D1 T1 divided by W1 ஓகே. தமிழில் வேணும்னா உங்களுக்கு என்னது ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் அதாவது மணி divided by வேலை ஓகேங்களா. அப்படி தானே. இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கா ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் என்னது ஆட்கள் தானே ஓகே. 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு அப்போ 15 இன்ட்டு ஓகேவா. ஏன்னா ஆட்களுங்கிறது எத்தனை 15 ஓகே. நாட்கள் எத்தனை 20 நாட்கள் ஓகேவா. அப்போ 20 இன்ட்டு ஓகேவா. நேரம் கொடுத்துருக்காங்களா நேரம் கொடுக்கல ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க 20 நாட்கள் கொடுத்துருக்காங்க 15 வேலையாட்கள் கொடுத்துருக்காங்க 6 லட்சம் தொகை வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 6 லட்சம் தொகைங்கிறது இந்த இடத்துல என்னது வேலைன்னு அர்த்தம். எவ்வளவு தொகை வழங்குது எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க்கில் வந்துடும் ஓகேங்களா. எவ்வளவு தொகை வழங்குது 6 லட்சம் ஏன்னா அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு உண்டான ஒரு கூலி ஓகேவா. அப்போ என்னது 6 லட்சம் அப்போ 6ங்கிறது கீழே வந்துடும் ஈக்குவல் டு அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை ஃபஸ்ட் இதில் ஃபில் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு போட்டு P2 D2 T2 டிவைட் பை W2ங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க அதை தான் கொஸ்டினை கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் அந்த நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு அப்போ பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 12 நாட்களுக்கு 12 ஓகேவா எவ்வளவு தொகையை வழங்கும் எவ்வளவு தொகைங்கிற இந்த இடத்துல என்னது ஒர்க்கு அப்போ அதான் நம்ம கேட்குறாங்க. அப்போ W2 அவ்வளோதான். ஏன்னா W2 தான் நமக்கு என்ன கேட்குறாங்க இப்போ கொஸ்டினில் கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா கொஸ்டின்ஸ் எப்படின்ட்டு. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா ஆட்கள் உங்களுக்கு வேணும் நான் ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள் தமிழ் வேணால் எழுதிக்கங்க. ஆள் 1 இன்ட்டு நாள் 1 இன்ட்டு மணி 1 டிவைட் பை வேலை 1 ஈக்குவல் டு அதே மாதிரி ஆள் 2 இன்ட்டு நாள் 2 இன்ட்டு மணி 2 டிவைட் பை வேலை 2. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் சரிங்களா. ஆட்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நாட்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்
அதே மாதிரி மணி அதாவது ஹவர்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத டேட்டா மட்டும் ஃபில் பண்ணிங்க. இல்லாததுக்கு நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க்கோ இல்லை நீங்கள் அதோட W2 இல்லைன்னா D2 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். டிவைட் பை 6 லட்சங்கிறது வேலையை போட்டாச்சு ஈக்குவல் டு அதே வேலையை 5 ஓகேவா, என்னது 5 வேலையாட்கள், அது 5 இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன 12 நாட்களுக்கு, அப்போ 12 டிவைடட் பை W2 எவ்வளவுன்னு தெரியல ஓகேவா. எது வேணால் கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, W2 கொஸ்டினாக கேட்பாங்க, இல்லை D2 கொஸ்டினாக கேட்பாங்க, எப்படி வேணால் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த சமயம் என்ன பண்ணணும், நம்ம W2 கண்டுபிடிக்கணுமா. W2க்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஓகே இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே என்ன சொல்லியிருந்தேன், மொத்தம் 20 ஓகே 20 இன்ட்டு 15 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 12 டிவைடட் பை W2. இப்போ நம்ம W2 தான் கண்டுபிடிக்கணும். கீழே எப்பவுமே வேலை வரும், மீது எல்லாமே மேலே வரும், அவ்வளோதான். வேலைங்கிறது கீழே வரும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. மீது எல்லாமே ஆட்கள், நாட்கள், மணி, இது எல்லாமே மேலே தான் வரும் சரிங்களா. வேலை மட்டும் கீழே வரும் அப்படிங்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம W2 தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ W2 இந்த கொண்டு போய்க்கலாமா, அப்போ என்ன வரும், இந்த இடத்துல வந்துடும். அப்போ மீதி இந்த இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த பண்ணணும், 6ங்கிறத மேலே கொண்டு போய்க்கணும். இந்த 20 இன்ட்டு 5 இந்த கொண்டு வந்துக்கணும் ஓகேவா. ஈக்குவல் டு ஆல்ரெடி 5 இன்ட்டு 12 அப்படியே இருக்குது. இந்த 5 இன்ட்டு 12 அப்படியே போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. இந்த 6 மேலே போயிடுமா, இன்ட்டு 6 டிவைடட் பை இந்த 20 இன்ட்டு 15 கீழே வந்துடும். 20 இன்ட்டு 15 ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த போகும்போது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலேயும், மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கீழே வந்துடும் சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 5 3 15 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 1 3 3 2 3 6 1 2 2 20 ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது, 12/10 இருக்குங்களா ஓகேங்களா. 12/10 12 டிவைடட் பை 10. அப்போ 12/10 நமக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு 1.2 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு 1.2. ஸோ என்ன கேட்குறாங்க, இஃப் கம்பெனி பேஸ் இங்கே பாருங்கள், அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தொகையை வழங்கும், 1.2 லட்சம். ஏன்னா அவங்க மதிப்பு வந்து லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம். ஏன்னா இங்கே 6ங்கிறது 6 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஆன்சர் நமக்கு 1.2 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம். சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும் சரிங்களா. பார்க்கலாம், அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே அடுத்த சம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த நேர்மாறல் எதிர்மாறலுங்கிறது நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். நேர்மாறல் எதிர்மாறலுங்கிறது டைம் அண்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜென்ரலான சம்முக்கும் நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. மொத்தம் நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது சரிங்களா. எத்தனை மெத்தட் இருக்குது, 3 மெத்தட் இருக்குது. அதாவது நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் அப்படின்ட்டு 3 மெத்தட் இருக்குது. என்னது, நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல். இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வருது பார்த்தீங்களா, நேரம் மற்றும் வேலை. அந்த டாப்பிக்கில் நம்ம நேர்மாறல் யூஸ் பண்ணலாம், எதிர்மாறல் யூஸ் பண்ணலாம், கலப்பு மாறலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில சம் வந்து பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி இருக்காது. அதாவது ஆட்கள், நாட்கள் அப்படின்னு இல்லாமல் வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்முக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு டைரெக்டாக கலப்பு மாறல், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லா மெத்தடும் வந்து பார்த்தோன்னா கலப்பு மாறல் மெத்தடில் தான் பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்களா. இதில் கலப்பு மாறல் தான் பார்க்குறோம். அப்போ நேர்மாறல் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த கலப்பு மாறலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம நேர்மாறலும் வரும், ப்ளஸ் எதிர்மாறலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சம்மு டைம் அண்ட் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம நேர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம், எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை கலப்பு மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே கலப்பு மாறல் தான் ஓகேவா. நம்ம கொடுத்துருக்க ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி டிவைடட் பை வேலை அப்படின்னு நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. அந்த ஃபார்மில் வந்து கலப்பு மாறல். ஏன்னா மொத்தம் 3 வருது, ஆட்கள், நாட்கள், மணி, வேலை, இது எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கலப்பு மாறல்ங்கிறது மொத்தம் 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க ஓகேவா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ நேர்மாறல் எதிர்மாறல்ங்கிறது 2 டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. 2 வேல்யூ தான். 12 பெண்கள் 7 நாட்களில் வேலை செய்து முடிப்பார்கள். அப்போ 30 பெண்கள் எத்தனை நாட்கள் செய்வார்கள். அப்போ பாருங்கள், 12 பெண்கள் 7 நாட்களில் வேலை செய்து முடிப்பார்கள். அப்படிங்கும்போது 2 டேட்டா தான். அதை நம்ம கலப்பு மாறல் நேர்மாறல், எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம்.
அதே சம்மை கலப்பு மாறல் யூஸ் பண்ணி நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்னு ஒரு பேஸ் பண்ணி சம்மு வந்துச்சுன்னா, ஓகேங்களா, நீங்கள் இதில் கலப்பு மாறல் யூஸ் பண்ணிங்க, டைரெக்டாகவே கலப்பு மாறல் யூஸ் பண்ணிங்க டைம் அண்ட் ஒர்க்குள்ளே சம்மு வந்துச்சுன்னா. இதுவே வேறு சம்மு டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ணி இல்லாமல் வேறு சம்மு கேட்டாங்கன்னா, அப்போ தான் நம்ம நேர்மாறல்னால் எப்படி போடணும், எதிர்மாறல்னால் எப்படி போடணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து கலப்பு மாறல் யூஸ் பண்ண முடியாது. கலப்பு மாறல்ங்கிறது நேர்மாறல் எதிர்மாறல் ரெண்டும் கலந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்மு, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சம்மு பார்த்தோமா, அந்த சம்மை நம்ம நேர்மாறலில் டைரெக்டாகவும் போடலாம், எதிர்மாறலையும் போடலாம். பட் அது தேவையில்லை. நம்ம கலப்பு மாறல்லே நம்ம எல்லா மெத்தடும் கண்டுபிடிச்சிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க் சம்மு மட்டும் கலப்பு மாறலுக்குள்ளே எல்லா சம்முக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைம் அண்ட் ஒர்க் சம்மு வந்துட்டாலே டேரெக்டாக கலப்பு மாறல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலா சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு மெத்தட் வரும்போது மட்டும் நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அப்போ வந்து கலப்பு மாறல் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. சிம்பிளாக சொல்லணுன்னா, டைம் அண்ட் ஒர்க்கு கேட்டாங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கு கேட்டாங்கன்னா கலப்பு மாறல் டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது மெத்தடில் கேட்டாங்க, வேறு ஏதாவது ஆட்கள் நாட்கள் இல்லாமல் கேட்டாங்கன்னா நேர்மாறல் ஆர் எதிர்மாறல் இந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. பாருங்கள், இப்போ சம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 15 நாட்களில் வேலை செய்தனர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், P1 D1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் T1 டிவைடட் பை W1, கரெக்டு தானே, ஈக்குவல் டு P2 D2 T2 டிவைடட் பை W2. இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் கலப்பு மாறலுக்கு உண்டான ஃபார்முலா. இது யூஸ் பண்ணி தான் எல்லா சம்முக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், சம்மன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் வேலை செய்தனர். ஓகேவா? இப்போ இந்த 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாய், இதுதான் வந்து நமக்கு என்னது உங்களுக்கு ஒர்க்கு. ஏன்னா எவ்வளோ மீட்டர் பாயை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்போ 180 மீட்டருங்கிறது என்னது ஒர்க்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மற்றதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா 15 பெண்கள் 12 நாட்கள், அப்போ 15 பெண்கள், அப்போ P1 வந்து பார்த்தோன்னா 15 இன்ட்டு டேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 டிவைடட் பை எவ்வளோ வேலை 180 நாட்கள் கொடுக்கல. அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதாவது மணி நேரம் கொடுக்கல, அதனால் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். P1 15 ஃபில் பண்ணிட்டேன், D1 12 ஃபில் பண்ணிட்டேன், ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா 180 ஃபில் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு P2 எவ்வளவு அதே பாருங்கள் 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை. இப்போ 512ங்கிறது என்னது, அதே மாதிரி W2, ஏன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த பக்கம் ஃபில் பண்ணிக்கணும், அடுத்து இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள், அப்போ P2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இன்ட்டு எத்தனை நாட்கள் D2 தெரியாது, அப்போ D2 அப்படியே போட்டுக்கிட்டேன், டிவைடட் பை எவ்வளவு 512 மீட்டர் நீளம், அப்போ W2ங்கிறது 512. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், D2 கண்டுபிடிக்கணும். போன சம்மில் W2 கண்டுபிடிச்சோமா, இதில் வந்து D2 கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், இதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ பாருங்கள், D2 ஈக்குவல் டு, ஓகேவா, இது என்ன பண்ண போகிறேன் நான், D2 மட்டும்தான் வேணும். அப்போ D2 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 32 இந்த 512 அந்த கொண்டு போக போகிறேன். ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதிங்க அந்த பக்கம் 15 இன்ட்டு 12 டிவைடட் பை 180 ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ இந்த 512 இந்த கொண்டு போக போகிறேன், 512 மேலே வந்துருச்சு. ஓகே, அதேமாதிரி 32 ஈக்குவல் இந்த கொண்டு வர போகிறேன், அப்போ கீழே வந்துடும், இன்ட்டு 32. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கு அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 16ன்னு வரும். எவ்வளவு 16ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு 16 டேஸ். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு, அதனால தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஆன்சர் என்னது 16 டேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் நீங்களே போடுவீங்களா, ட்ரை பண்ணுறீங்களா? ஏன்னா இதே சேம் ஃபார்முலா தானே, அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுகிறார். ஸோ அப்போ வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஆட்கள்ங்கிறது 81, 448 மீட்டருங்கிறது என்ன உங்களுக்கு இந்த இடத்துல வேலை. ஓகேங்களா? ஒரு ஓவியத்தை 56 நாட்கள், அப்போ நாட்கள் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அது 3 ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. இந்த பக்கம் பாருங்கள்,
அதே மாதிரி வேலை கொடுத்துருக்காங்க, அப்புறம் 27 நாட்கள். ஓகேவா? அப்போ D2 டேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர்? அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? ஆட்கள் கேட்குறாங்க. ஓகேவா? எத்தனை மாணவர்கள்? மாணவர்கள் இந்த இடத்துல என்னது? ஆட்கள், அதாவது பர்சன். ஓகேங்களா? அப்போ அதை கொஸ்டின் மார்க் வச்சுட்டு நீங்கள் P2ன்னு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் ஆன்சர் P2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 60 மாணவர்கள்னு ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன வரும்? 60 மாணவர்கள். ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதே ஃபார்மில் தான் P1 ஓகேங்களா, D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு P2 D2 H2 டிவைடட் பை W2. இந்த P1க்கு 81 இன்ட்டு D1 எவ்வளவு? 56. H1 நமக்கு கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? டிவைடட் பை என்ன உங்களுக்கு? 448 ஈக்குவல் டு P2 எவ்வளவு நமக்கு? 160. சரி, P2 எவ்வளவு? அதான் நமக்கு தெரியல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு D2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 நாட்கள் டிவைடட் பை என்ன வரும் நமக்கு? 160. அவ்வளோதான். இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 60 மாணவர்கள் வரும். ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது என்னென்னா 48 ஆண்கள் ஒரு வேலையை, ஓகே எத்தனை? 48 ஆண்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். அதே மாதிரி 28 ஆண்கள். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபார்முலா என்னது? P1 D1 அப்புறம் H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு P2 D2 H2 டிவைடட் பை W2. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ P1ங்கிறது எத்தனை நமக்கு? 48 ஆண்கள் இன்ட்டு 7 மணி நேரம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 24 நாட்களில். அப்போ நாட்களும் கொடுத்துருக்காங்க. நாட்கள் எவ்வளவு? 24. அதை D1 H1 கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 7ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிவைடட் பை W1ங்கிறது இந்த இடத்துல என்ன? இங்கே பாருங்கள், ஒரு வேலையை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னது? ஒரு வேலையை. ஒரு வேலையை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஒரு வேலையை, ஏன்னா அங்கே மதிப்பு கொடுக்கல. ஈக்குவல் டு அதே மாதிரி P2 எவ்வளவு? 28 ஆண்கள் அதே வேலையை. அப்போ அதே வேலைன்னா இந்த இடத்துல என்னது? அதே 1 தான் வரும். சரிங்களா? ஓகே, கீழே 1 போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், 4 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ D2 கேட்குறாங்க. ஓகேவா? D2 கேட்குறாங்க. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். D2 அதுதான் கொஸ்டினை கேட்குறாங்க. D2 போட்டேன். H2 வந்து பார்த்தோன்னா 8 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை வேலை என்னது? அதே வேலையை. அதே வேலையில் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கும் 1 தான் வரும். அவ்வளோதான். நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? D2 கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு வேலையை அப்படின்னு கொடுத்துட்டாலே அது என்னது? ஆன்சர் அந்த இடத்துல கீழே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அது மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? அடித்து போடலாமா? இப்போ நமக்கு D2 தானே வேணும். அப்போ D2 கீழே 1 இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன நம்ம எடுத்துக்கலாம்? இதை எப்படி எடுத்துக்கலாம்? 48 இன்ட்டு 24 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 28 இன்ட்டு D2 இன்ட்டு 8. இப்போ நம்ம D2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ D2 கண்டுபிடிக்கணும்னா இந்த 28 இந்த 8ங்கிறது கீழே வந்துடும். ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது? 48 இன்ட்டு 24 இன்ட்டு 7 இருக்குது. இந்த 28 இந்த 8 கீழே வந்துடும். அப்போ வந்து பார்த்தோன்னா 28 இன்ட்டு 8. ஏன்னா நம்ம இதில் D2 தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 28 8 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடுமா? அப்போ 48 இன்ட்டு 24 இன்ட்டு 7 டிவைடட் பை 28 இன்ட்டு 8ன்னு வரும். இதை அடித்து போடுங்க. ஆன்சர் 36ன்னு வரும். எவ்வளோ வரும்? 36. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு? 36 டேஸ். ஓகேவா? என்னது? 36 டேஸ். ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த இடத்துல என்னது? அதே வேலையை அப்படின்னு கொடுத்தாலோ இல்லை ஒரு வேலையை அப்படின்னு கொடுத்தாலோ அதுக்கு அந்த இடத்துல என்ன ஆன்சரு? ஒரு வேலையும் கொடுத்தாலும் அது 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, அதே வேலைங்கிறதுனால தான் நம்ம இங்கேயும் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து 71வது சம் பாருங்கள். இந்த சம் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு தான். ஓகேங்களா? நம்ம பார்க்க தான் வந்து டக்குன்னு என்னடா அது புதுசாக இருக்குமேன்னு தோணும். சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னது? இந்த இடத்துல 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க, ஓகேவா, 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர். அவர்களுடன் 15 ஆண்கள் சேர்ந்தால், 15 ஆண்கள் சேர்ந்தால்னு அர்த்தம் ஆல்ரெடி 15 இருக்குது. இங்கே ஒரு 15 சேர்ந்தால் எவ்வளோ நமக்கு? 30ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 30 எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. சரிங்களா? 30 ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? நமக்கு ஃபார்முலா என்னது? P1, அதுக்கப்புறம் D1, அப்புறம் H1. H1 போடலாம், T1 போடலாம். Hனா என்னது? ஹவர்ஸ், Tனா டைம். அப்படிங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா தான். டிவைட் பை W1. அப்போ P2 D2
H2 divided by W2 சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ என்ன பாருங்கள் 15 சரி ஓகே பாருங்கள் 15 இன்ட்டு D1 40 என்ன சொல்கிறாங்க ஒரு வேலையை அப்போ டிவைடட் பை 1 ஈக்குவல் டு P2 எவ்வளோ நமக்கு 30ன்னு போடணும், 15 போட்டுறாதீங்க. ஏன்னா மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் ஆல்ரெடி 15 இருக்குது, இப்போ ஒரு 15 30 இன்ட்டு D2 தான் கேட்குறாங்க. ஏன்னா எத்தனை நாட்கள் கேட்குறாங்க, D2 டிவைடட் பை அதே வேலையை அப்போ 1. அப்போ நம்ம என்னது கீழே 1ன்னு நமக்கு தேவையில்லை. அப்போ 15 இன்ட்டு 40 ஈக்குவல் டு 30 இன்ட்டு D2. இப்போ நம்ம D2 தான் வேணும், அப்போ 30 கீழே வந்துடுமா. அப்போ D2 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 40 டிவைடட் பை 30. ஏன்னா இந்த 30 என்ன ஆயிரும் கீழே வந்துடும், இப்படி வந்துடும் சரிங்களா. அப்போ அடிச்சு போட்டால் என்ன வரும் 0 0 கேன்சல், 1 3 3 I 3 15, அப்போ I நாள் 20. அப்போ D2 ஈக்குவல் டு 20. அப்போ இதில் என்ன ஆன்சர் நமக்கு 20 days. ஸோ அதில் என்ன ட்விஸ்ட் என்னது, டைரெக்டாக 30 ஆண்கள் கொடுக்காம மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. உடனே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, சின்னதாக யோசிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு நான் இது வந்து கடைசி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சம்மு வந்து நான் உங்களுக்கு இப்போ கூட சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் ஒரு ஃப்ளோவில் இந்த சம்மை கொடுத்துட்டேன் நான். இந்த 72வது சம்மு மட்டும் ஓகேவா, 72வது சம்மு மட்டும் சம்மை மட்டும் நோட் பண்ணி வைங்க, கேப் விட்டுக்குங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இது இன்னும் 2 பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில கான்செப்ட் சொல்லி முடிச்சுட்டு தான் இதை சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 72வது சம்மு மட்டும் பெண்டிங்கில் வைங்க சரிங்களா. அது சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அப்போ இந்த சம்மு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த கலப்பு மாறல் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணி போடுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா. அடுத்து நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டைம் ஒண்டருக்கு பேஸ் பண்ணி இல்லாத சம்முக்கெல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ டைம் ஒண்டருக்குன்னு வந்துட்டாலே கலப்பு மாறல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டைம் ஒண்டருக்குன்னு வந்துட்டாலே நேரம் ஆட்கள் வேலை இத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்கள் கலப்பு மாறல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதே வேறு மாதிரி கேட்டாங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் யூஸ் பண்ணும். அது எப்படிங்கிறது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகேவா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பக்கடான்னு கிருஷ்ணன். தேங்க்யூ.